ஆரம்பிக்கலாங்களா? தேவதைய பாத்திருக்கேன். ஏஞ்சல் ஏஞ்சல் நான் பாத்துருக்கிறேன். நம்மால நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் டயலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை ஆட் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜ் இருக்குதுல்ல, ஸோ அதாவது இந்த வீடியோவை எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜை, இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விதமாக இமேஜோட சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது என்னென்னங்கிறத மட்டும் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 9:16 சேஞ்ச் பண்ணணும். எத்தனை இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த எல்லா இமேஜையும் ஃபஸ்ட்டு நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதே இமேஜாக இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ரொம்ப இமேஜ் இருந்தாலும் சரி, இன்னொரு 4-5 இமேஜ் பார்த்தீங்கன்னா 1:1 சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த 2 நீங்கள் பண்ணியே ஆகணும். அது ஏதாவது இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா 9:16 நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட எல்லா இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1:1 சேஞ்ச் பண்ணணும். அந்த 2 நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறதையும் நான் வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இமேஜோட குவாலிட்டியை ரெமினி ஆப்பில் ஆட் பண்ணி இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வீடியோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்னதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் இமேஜோட சைஸை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எடிட் பண்ண போகிற ரேஷியோ 9:16, நெக்ஸ்ட்டு 1:1. இந்த 2ல் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூவால் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் லேயர் எதுவுமே தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி அந்த ஃபுல் ஸ்க்ரீன்லையும் உங்களோட இமேஜ் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் இந்த டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் நீங்கள் இதே மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் எந்த சைடு தேவைப்படுதோ இதே மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி இமேஜை மூவ் பண்ணி செட் பண்ணும்போது இதே மாதிரி ஒயிட் கலர் லேயர் எதுவுமே பேக்ரவுண்டில் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே உங்களோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஸ்க்ரீனில் செட் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேவ் ஐக்கனை கிளிக் பண்ணால் உங்களோட கலரில் இமேஜ் சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்த இமேஜுக்கும். நெக்ஸ்ட்டு மீடியா போயிட்டு உங்களோட அடுத்த பிக் ஆட் பண்ணி நான் சொன்ன மாதிரி 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபீல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டால் மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்பலாட்டி நீங்கள் சேர் ஐக்கானை கிளிக் பண்ணி தேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ 9:16 எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்களோட எல்லா இமேஜையும், அதாவது இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் மெத்தட் தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. எப்போதும் போல தான் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா போயிட்டு வியூவால் கொடுத்துட்டு உங்களோட இமேஜ் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ண போகிறீங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தா இதே மாதிரி ஃபுல் ஸ்கிரீன் வந்து செட் ஆயிரும். கீழே உள்ள மூவ் ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூம் தேவைப்பட்ட நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மேலே அதாவது பேஸ் மட்டும் நம்மளுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியணும். இதே மாதிரி செட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜை வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இது வரையாக சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி உங்களோட எல்லா இமேஜோட சைஸை நான் சொன்ன மாதிரி 2 விதமாக இமேஜோட சைஸை ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அதாவது A to Z வரையாக எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஓனாகவே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த டபுள் பீட் மார்க்குடைய ஃபஸ்ட்டு பீட் மார்க்குடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆகும். அந்த டைலாக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணி கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸுக்கு நான் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டாக தான் இருக்கும். நான் இந்த லிரிக்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இது மாதிரி கிளிக் பண்ணி ஃபாண்டை வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு திறனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அவங்களுக்கு திறனா நீங்கள் அதை பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக தான் இருக்கும். குரூப்பு பக்கத்து ரெக்டாங்கிள் இமேஜ் இதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 குரூப் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் எப்படி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத மட்டும் சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன எரர் வரும். அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தவறு வந்து பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். சின்ன சின்ன எரர் வரும். அதை மட்டும் எப்படி சால்வ் பண்ணுங்கிறதையும் நான் தெளிவாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் போட்டு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. ரைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு இமேஜ் இருக்கும். 9:16 போட்டிருக்க இடத்துல 9:16 நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜில் எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கலர் ஐக்கான ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களோட கிளறி போயிடும். இப்போ மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மோஸுங்கிற ஃபோட்டோவில் வந்து சேவையாக இருக்கும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ண எல்லாமே இருக்கும். நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எடிட் பண்ண போகிற இமேஜை நான் 2 விதமாக சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்களோட இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் 9:16 ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜ் பல உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துக்கலாம். இப்போ நம்ம குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நான் காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ மேலே ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதுக்கு மேலே 2ஆம் நம்பர் போட்டு ஒரு குரூப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதுக்குள்ளே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களோட அடுத்த இமேஜ் 9:16 சேஞ்ச் பண்ண அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போ குரூப் 2ல் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் சேம் மெத்தட் தான். குரூப் 3 கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா அதுக்குள்ள ஒரு இமேஜ் இருக்கும். அதுலேயும் 9:16 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் அப்படியே நீங்கள் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கலாம். குரூப் 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா டவர் வந்து பண்ணிடுவீங்க. இப்போது அந்த குரூப் 4 கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெக்டாங்கிள் இமேஜ் இருக்கும், கீழே ஒரு குரூப் இருக்கா. இப்போ மேலே உள்ள ரெக்டாங்கிள் நீங்கள் தொடவே வேண்டாம் எதுலேயுமே. கீழே உள்ள அந்த கீழே கொடுத்துருக்க அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 இருக்கா, மேலே ரெக்டாங்கிள் இமேஜுக்குள்ள குரூப் 4 இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் மேலே 2 ரெக்டாங்கிள் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம்.
1:1 இமேஜ்னு சொல்லி உங்களுக்கு நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் 1:1 சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணாலே போதும். நான் கொடுத்துருக்க இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே உள்ள குரூப் 7 இருக்கா, அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. சேம் மெத்தட் தான். கீழே உள்ள அந்த 1:1 இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே பேக் வந்து வந்துக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும், நான் சொன்னேன் சின்ன எரர் வந்து வரும்னு சொன்னேன். இப்போ நம்ம குரூப் 7ல் இமேஜ் ஆட் பண்ணும்போது அந்த மேலே உள்ள அந்த குரூப் 8ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஆயிடுச்சா, அதான் சொன்னேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க சொன்னேன். இப்போ இந்த குரூப்போட எண்டுக்கு வந்துக்கோங்க. இந்த குட்டியான குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குரூப்போட எண்டுக்கு வந்தக்கப்புறம் கீழே 2 ஆரம் மார்க் இருக்கா, இந்த ஃபஸ்ட்டு ஆரம் மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த குரூப் 4ல் இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு கீழே உள்ள இந்த குரூப் 7ல் இமேஜ் ஆட் பண்ணும்போது மட்டும் இந்த இமேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஆயிரும். இதே மாதிரி குட்டி ஆயிடுச்சுன்னா இந்த குரூப்போட எண்டுக்கு போய்கிட்டு அந்த குட்டியான அந்த இமேஜை மட்டும் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. குரூப்போட சைஸ் கம்மியாச்சுன்னா இதே மாதிரி கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த 2 குரூப்பில் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் கீழே ஒரு இமேஜ் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது 1:1 இமேஜ் தான். அதை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணக்கப்புறம் 1:1 சேஞ்ச் பண்ண உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் மட்டுமே போதும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த குரூப்பில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன். இதே மாதிரி ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேக் வந்துடலாம். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் 5 இருக்கா, அந்த குரூப் 5 கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. அதில் லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9:16 ஒரு இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ணி வச்ச ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் மூவ் பண்ணிக்கோங்க. மேலே 2 ரெக்டாங்கிள் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். மேலே குரூப் 1ன்னு ஒரு குரூப் இருக்கும் சென்டரில், அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரெக்டாங்கிள் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1:1 சொல்லி 2 இமேஜ் இருக்குதா, 2 ஜோடியாக இருக்கும். ஸோ இப்போது இதில் என்ன இமேஜ் மேலே உள்ள 1ஆம் நம்பரில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை கீழே உள்ளது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜை கிளிக் பண்ணிட்டு 1:1 இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழே உள்ள இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் சேம் இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த 1:1 இமேஜை கிளிக் பண்ணிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணி மீடியா ஐக்கனை கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுடைய அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ண அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மேலே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை கீழோட இமேஜில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கலாம். இப்போ இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து பேக் வந்து வந்துக்கலாம். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ அப்படியே மூவ் பண்ணிட்டு வாங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து குரூப் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எரர் வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த வீடியோட எண்டு வரையா அந்த எஃபெக்ட் எதுவுமே கிடைக்கல. நீங்கள் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 5ஐ கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குரூப் 1ஓட சைஸ் மட்டும் குட்டியாக இருக்கும். நான் எப்படி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த இதோட எண்டுக்கு போய்க்கோங்க. அந்த குட்டியான அந்த குரூப்பை மட்டும் கிளிக் பண்ணி இந்த ஆரம் மார்க் கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பை மட்டும் இதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆடியோட எண்டு வரையா அந்த பார்த்தீங்களா, ஆடியோட எண்டு வரையா அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே கிடைச்சிரும். இதே மாதிரி எந்தெந்த குரூப்புக்கு எஃபெக்ட் வந்து வராமல் இருக்குதோ நான் சொன்ன மாதிரி உள்ளே போய் அந்த குரூப்பை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாலே போதும். உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆடியோட எண்டு வரையா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது 6, 7, 8 அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9 வரையா பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு இமேஜ் தான் இருக்கும். ஒவ்வொரு குரூப்பையும் கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் போய் பார்த்தீங்கன்னா உள்ள ஒவ்வொரு இமேஜ் மட்டும் கொடுத்துருப்பேன் 9:16. அந்த இடத்துல மட்டும் நீங்கள் 9:14 சேஞ்ச் பண்ண இமேஜை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா சேம் இதுதான். இதில் இந்த குரூப்பில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். நான் சொன்ன மாதிரி அதில் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. குரூப் 12 இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வந்து வந்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா 1:1 இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் 1:1 சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள குரூப்பை கிளிக் பண்ணி அதில் எடிட் குரூப் வைக்கோங்க. கீழே உள்ள அந்த 1:1 இமேஜஸ் கிளிக் பண்ணிட்டு கலரை கணக்கு கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் அதே இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸை கணக்கு கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் அப்படியே பேக் வந்துக்கலாம். இதே மாதிரி 2 இமேஜிலும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே லாஸ்ட் சைடு போய்க்கோங்க. லாஸ்ட்டாக கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 13 இருக்கும். சேம் மெத்தட் தான். அதே குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. கீழே உள்ள அந்த 1:1 இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள குரூப்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போயிட்டு அதில் எப்போதும் போல் கலரை கணக்கு கிளிக் பண்ணி ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ்ஸை கணக்கு கிளிக் பண்ணி ஆட் பண்ணி விட்டு நீங்கள் பேக் வந்து பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. நான் சொன்ன மாதிரி எந்தெந்த குரூப்பில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத சொன்னேனோ அதே மாதிரி ஆடியோட எண்டு வரையாக நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் மேலே உள்ள சேர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.